ஹலோ மக்களே! இந்தோனேஷியால எங்க மாமியார் வீட்டு பக்கத்தில இருக்க ஆறு, அப்புறம் அந்த வில்லேஜ் எப்படி இருக்குது, சுத்தி என்ன இருக்குது, எங்க வீடு இது எல்லாமே இந்த வீடியோல ட்ரோன் வீடியோல காட்டப் போறேன். ஓகேங்களா? ஆத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே அதாவது என்ன சொல்றது, வீட்டு வாசப்படிக்கு வெளியில வந்தாலே ஆறுங்கிற மாரி தான் வீடு இருக்கு. பார்த்துடலாம் வாங்க. ஓகே கைஸ், இது வந்து என்னுடைய பொண்ணு. அது வந்து என் ஒய்ஃபோட தம்பியோட பொண்ணு. ட்ரோன் ஆன் பண்ண உடனே அந்த ப்ரொப்பலரில வர காத்து வந்த உடனே அவங்களுக்கு ஆட்டம் தாங்க முடியல. ஒய்ஃபு, நானு உட்காந்துட்ருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபோட அண்ணனோட வீடு. இந்த வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே, அதாவது ரைட் சைட்லேயே ஆறு இருக்குது. இது வந்து காட்டு ஆறு தான். எப்படின்னா வந்து ஹெவியாக மழை பெஞ்சதுன்னா தண்ணி வரும். இல்லைனா நார்மலாக சும்மா கண்டினியூவாக எப்பயுமே வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 மாதமும் தண்ணி போகும். ஆனால் ரொம்ப போகாது. மழை பெஞ்சால் மட்டும் ஹெவியாக மழை பெய்யும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவை 4Kல வச்சு பாருங்கள். அப்போ தான் இதோட கலரும் அந்த வியூவும் நல்லா தெரியும். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தோட ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எல்லா இடமே மூங்கில், அப்புறம் நல்ல நேச்சராக இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, பாம்பு பிரச்சனை இருக்குது இங்கே. நானே என் ஷூக்குள்ளே இருந்துச்சு ஒரு பாம்பு. ஓகே கைஸ், வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எங்கள் ஒய்ஃபோட அவங்க வீடு தான் இது. அப்படியே வில்லேஜோட வியூவையும் காட்டிடுறேன். சுற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ஹைட் போவேன் நான் ட்ரோனு, சும்மா மீடியமாகவே இது பண்ணிக்கிறேன் ஹைட்டை. நீங்கள் பாருங்கள், சுற்றி காடு தான், எல்லாம் காஃபி தோட்டம். இங்கே நார்மலாக விவசாயம் நெல், பப்பாளி, அப்புறம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் விவசாயம்லாம் இங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் இந்தோனேஷியா வேறு லெவலுங்க. மழை பெஞ்சால் அந்த கிளைமேட்டே சூப்பராக இருக்கும் பார்க்க. ஓகே கைஸ், இப்போ ஆறு தெரியுதில்ல, இதோட ரைட் சைடு, அதாவது இப்போ தெரியுது பாருங்கள், இது எல்லாமே எங்கள் ஒய்ஃபோட வீடு தான். ஃபஸ்ட்டு இருக்கிற வீடு அவங்க அண்ணனது, ரெண்டாவது இருக்கிறது அவங்க சித்தப்பாது, மூணாவது இருக்கிறது எனது, அதுக்கு அடுத்து இருக்கிறது அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீடு. இந்த ஒரு பிரிட்ஜு தான். நான் 2015 வரும்போது இந்த பிரிட்ஜு வந்து மரக்கட்டையில் இருந்தது. இப்போ புதுசாக இரும்பில் செஞ்சு ரோடே போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே ரோடையும் காட்டிடல, லெஃப்ட்டில் வீட்டையும் காட்டிடுறேன். லெஃப்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஒய்ஃபோட அண்ணனோட வீடு. எதிரில் இருக்கிறது வந்துட்டு இது வந்து என் லெஃப்ட்டில் இருக்கிறது இப்போ நான் வாங்கின வீடு, அவன் தம்பிக்கிட்ட புது வீடு. இவங்க எல்லாமே நெய்பர்ஸ். இங்கே இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா சூப்பராக பேசுவாங்க நம்மக்கிட்ட. நான் எப்போ போனாலுமே ரோட்டில் பைக்கில் போனால் நம்மளை பார்த்து சிரிக்காமல், அதாவது ஒரு வார்ம் வெல்கம் அப்படி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்தோனேஷியா பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரைக்கும். நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி ஒரு சிரித்த முகமாக ரோட்டில் இப்போ யாருன்னு தெரியாதவங்கள பார்த்தா நம்ம பேசுவோமான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி பார்க்கும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல இந்த நாடு. ஓகே கைஸ், சும்மா சிம்பிளாக இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இது என் பொண்ணு வந்துட்டா ட்ரோனுக்கு கீழே விளையாடுறதுக்கு. இது என் ஒய்ஃபோட பாட்டி, அது ஒய்ஃபோட அம்மா லெஃப்ட்டில். இரு அப்படியே இன்னொரு முறை காட்டிடுறேன். இவங்க வந்து ஒய்ஃபோட பாட்டி. அது வந்து ப்ளூ கலர் டிஷர்ட் வந்து ஒய்ஃபோட அம்மா. பக்கத்தில் இருக்கிறது ஒய்ஃபோட மாமாவோட ஒய்ஃபு. பின்னாடி இருக்கிறது நான். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல். ஓகேவா? பை கைஸ்.